பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்று நாங்கள் ஒரு முக்கியமான விடயம், அண்மை காலங்களில் நாங்கள் இந்த உப்பு பாவனை அதிகமாக காணப்படுகின்றது. மிகையான உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை நாங்கள் எங்களது நாளாந்த உணவில் சேர்த்து வருகின்றோம். அனைவருக்கும் தெரிந்த விடயங்கள் தான். இந்த கொத்து ரொட்டி உப்பு அதிகமாக உப்பை தூவி விடுவார்கள். இதே போன்று நொறுக்குத்தீன், அது மாலை நேரங்களிலும் அல்லது ஓய்வு நேரங்களிலும் நாங்கள் இந்த மிக்சர், அதே போன்று வடப்பருப்பு, கடலை, பொரித்த கடலை, பொரித்த பாசிப்பயறு, இதே போன்று சீவல், கிழங்கு பொரியல், அதுக்கு உப்புத்தூள் கொச்சிக்காய் சேர்க்கப்பட்ட அந்த மிக்சர், அதே போன்று வடை சாப்பிடும்போது வடையும் அதுக்கு மேலால் போடப்படுகின்ற உப்பு. இவ்வாறு இந்த உப்பு பாவனை நாளாந்தம் எங்களது உணவுகள் அதிகமாக காணப்படும் பழைய காலத்தில் ஒப்பிடும்போது. ஆகவே இது ஒரு பிரதான காரணமாக அமைகின்றது எங்களது ப்ரெஷருக்கு, அதாவது எங்களோட குருதி அழுத்தம் அதிகரிப்பதற்கு பிரதான காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் இது விரைவாக எங்களது உடலில் உறிஞ்சப்படும். நாக்கில் வைத்த உடனே இந்த உப்பு எங்களது உடலில் சேர்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இந்த உப்பு என்று நாங்கள் கூறுகின்ற போது இந்த சோடியம் குளோரைட், மெயினாக சோடியம் அயன் அதிகமாக காணப்படும். இந்த சோடியம் அயன் தான் எங்களை பிளட்டில் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. ஆகவே அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த உப்பு அவசியம். அது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அடுத்து கூடினாலும் பிரச்சனை. கூடினா நாங்கள் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அதனால தான் இந்த உப்பை பற்றி நான் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கின்றேன். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராம், அதாவது ஒரு தேக்கரண்டி உப்புக்கு மேல் ஒருவர் உள்ளெடுக்கக்கூடாது. அந்த வகையில் ஒரு வீட்டில் 4 பேர் நாங்கள் இருப்போமானால் கிட்டத்தட்ட 4 தேக்கரண்டி 20 கிராம் 4 தேக்கரண்டி உப்பை கரைத்து வைத்தால் அந்த உப்பை தான் நாங்கள் முழு நாளும் அன்றாட நாங்கள் பாவிக்கின்ற அனைத்து சமையல்கள் அனைத்துக்கும் அந்த உப்பை தான் பாவிக்கும். இவ்வாறு பாவிக்கின்ற போது நாங்கள் அந்த உப்பு பாவனையை மிகவும் குறைவாக மட்டுப்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆளுற வீட்டிலும் உப்பு பேக்கெட் 1 கிலோகிராம் பேக்கெட்டை வாங்கினால் அந்த பேக்கெட்டில் டேட்டை போட்டுக்கொள்ளுங்க. அந்த உப்பு எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் பாவிக்கணும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளைக்குள்ளே ஒரு பேக்கெட் உப்பு முடியுது. அது மிகையான பாவனை. கிட்டத்தட்ட 1000 கிராமை 4 பேர் ஒரு வீட்டில் ஒரு 20 நாளைக்குள்ளே பாவிக்கும். அப்போ மிச்சம் கூட. உதாரணமாக அந்த வீட்டில் 20 கிராம் தான் ஒரு நாளைக்கு பாவிக்கணும். கிட்டத்தட்ட இப்போ 50 நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் அல்லது 2 மாதத்துக்கு பாவிக்க வேண்டிய உப்பை நாங்கள் 20 நாளைக்குள்ளே கிட்டத்தட்ட டபுளாக நாங்கள் இந்த உப்பு பாவிக்கும். அது ஒரு பிரதான காரணமாக அமையுது இந்த ப்ரெஷரை கூட்டுவதில். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிற டைமில் அவங்களோட கர்ப்பிணி தாய்மாரோட ப்ரெஷர் லோ ஆயிரும், 90-60. அவங்க உணவு உட்கொள்வது, தண்ணி குடிக்க இயலாது, அந்த வாமிட்டிங் இருக்கும், சக்தி. அதனால் அவங்களுக்கு அந்த உப்போட உள்ள விருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்துகிறான். அவங்க உப்பு தேசிக்காய், அந்த ஊறுகாய், அடுத்த உப்பு நெல்லிக்காய் அல்ல உப்பு மாங்காய் அதெல்லாம் சாப்பிட்ற தன்மை உருவாகி அவங்க உப்பை உள்ளெடுத்து அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வயிற்றோட்டம் ஏற்பட்டு அல்லது சத்தி எடுத்து அந்த ப்ரெஷர் லோவாகிற டைம்லேயும் நாங்கள் அந்த உப்பு கஞ்சி, அதே மாதிரி ஜீவனி, அடுத்தது தேசிக்காய் உப்பு போட்டு அடுத்தது அந்த ஜூஸ் எல்லாம் குடிப்போம். அதனால் அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது. அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது அந்த சோடியம் அயன் முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது தான் நான் இங்கே கூறலாம்னு நினைக்கின்றேன். உண்மையில் இந்த சோடியம் நம்ம அந்த ப்ரெஷர் அந்த உப்பால் ஏறுது. அப்போ அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் அந்த உப்பு பாவனையை குறைக்கணும். அல்லது உப்பை நாங்கள் சோடியத்தின் அளவை நாங்கள் நாளாந்தம் யூரினில் கழிவாக நாங்கள் அந்த சோடியம் குளோரைட்டை அனுப்பினோம்னாலும் எங்களோட ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண. அந்த வகையில் நாங்கள் ஏனைய நேர அயன்கள், அதாவது நம்மளோட பாடியில் கட்ட அயன்கள் ப்ளஸ் அயனும் மைனஸ் அயனும் ஒரு பேலன்ஸில் இருக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் சோடியத்தை வெளியாக்குறோன்னா அதுக்கு பதிலாக பொட்டாசியம் உள்ள உணவுகள் அல்லது மெக்னீசியம், கால்சியம் உள்ள உணவுகளை எங்களோட உணவில் கூட்டினோம்னு சொன்னால் அந்த ப்ரெஷரை குறைக்கிறது வாய்ப்பு. அந்த வகையில் ஃப்ரூட்ஸில் மெயினாக அந்த ஆரஞ்சு, அதே மாதிரி தெம்பிலி, அதே மாதிரி வாழைப்பழம், இப்படி அந்த ஃப்ரூட்ஸுகள் அதிகம் பொட்டாசியம் இருக்குது. ஆக நாங்கள் நாளாந்த உணவில் ஃப்ரூட்ஸுகள் அதிகமாக உள்ளெடுக்கின்ற போது பொட்டாசியத்தை கூட்டலாம். பொட்டாசியத்தை கூட்டுகின்ற போது எங்களோட பாடியில் நேராயன்களை பேலன்ஸ் பண்ணுற அந்த காரணத்துக்காக வேண்டி நம்மளோட கிட்னி என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக சோடியத்தை யூரினோட அவுட் பண்ணும். அது கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ ஒரு 10 மில்லிமீட்டர் எஜ்ஜி அந்த ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நாங்கள் அந்த ஃப்ரூட்ஸுகள் அதிகமாக உள்ளெடுக்கிறது. அது ஒரு அட்வைஸ் இயற்கையாக நாங்கள் எங்களோட ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுல உப்பு பாவனையை குறைக்கிறது. மற்றது நாங்கள்
உப்பை வெளியாக்குற இந்த செயற்பாடுகளில் வந்து மூலமாகும். அதே மாதிரி எங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்கின்ற போதும் எங்களோட ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா உப்பு வந்து அதிகமாக வெளியாக்கப்படும். இப்போ வியர்வியாக உப்பு வெளியே போகும். அதே போன்று யூரினாகும். நாங்கள் எங்களோட உடல் தொழிற்பாடு அதிகரிக்கின்ற போது கழிவகற்றும் அந்த உறுப்புகளால் வந்து அந்த உப்புகள் வெளியாக்கப்படும். அதுவும் ஒரு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த உப்பு வந்து நாங்கள் வந்து கடையில் வாங்குகிற உப்பு இல்லாமல் இந்த அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு. ஏன் அயோடின் சேர்க்கப்பட்டிங்கன்னா, இப்போ அண்மை காலங்களில் வந்து இந்த தைரோக்சின் பிரச்சனை, அதாவது தைராய்டு ஹார்மோன் குறைபாட்டு நோய்கள் பெண்கள் அதிகமாக காணப்படுது. அப்போ நாங்கள் அந்த அயோடினை வந்து எங்களோட உணவுகளில் கூட்டணும். ஏன்னா அயோடின் தான் இந்த தைராக்சின் உற்பத்திக்கு தேவை. அப்போ அயோடினை கூட்டணுன்றதால தான் இந்த அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு வருது. நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லிச்சுன்னா, உப்பை கறிக்குள்ளே போட்டு சோறுக்குள்ளே போட்டு சமைக்கிறதால அந்த ஹீட்டில் வந்து அந்த அயோடின் வந்து ஹைட்ரசன் அயோடைட்டு வாயுவாக வெளியே போயிடும். அப்படி போகின்ற போது எங்களுக்கு அந்த பிரயோசனம் இல்லாமல் போகுது. தொடர்ச்சியாக அந்த அயோடின் குறைபாடு நோய்கள் ஏற்பட்டு கொண்டு. ஆகவே நாங்கள் உப்பை வந்து அந்த சமைச்சதுக்கு பிறகு தொளிச்சு தான் சாப்பிடணும். எங்களோட உப்பை தொளிச்சு சாப்பிட்டோம்னா அது எப்படியும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லாம் நம்மளோட நாக்கு தான். நாங்கள் இப்போ பிள்ளை பிறந்ததுலேருந்து அந்த தாய்ப்பாலில் தானே பிள்ளை குடிக்குது ஒரு 6 மாதமாக. அப்போ அங்கே தாய்ப்பாலில் எந்த ருசியும் கிடையாது. வெறும் தண்ணி மாதிரி, உப்பும் இல்லை இனிப்பும் இல்லை. அதை வடிவாக அந்த பிள்ளைகள் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த தாய்ப்பாலை குடிக்குது, ருசியாக தான் குடிக்குது. நாங்கள் வந்து எப்போ அந்த நாக்குக்கு அந்த வெளியிலேருந்து உணவுகளை உப்பு சேர்க்கப்பட்ட இனிப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை நாங்கள் நாக்குக்கு பழக்கிறோமோ அந்த டைமில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறுது. ஆகவே நாங்கள் நாக்கை வந்து ஆரம்ப காலத்திலேருந்து குறைந்த உப்புக்கு எங்களோட நாக்கை பழக்கினா அந்த நம்மளுக்கு உப்பு தேவைப்பட மாட்டேன். அந்த குறைந்த உப்புக்கே நாக்கு பழகிடும். அப்போ அதுவும் ருசியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ சில வீட்டுகளுக்கு போனால் அறவே உப்பு இல்லாத மாதிரி உங்களுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அந்த வீட்டில் அவங்க குறைந்த உப்புக்கு தான் அந்த அவங்களோட நாக்கு பழகிருக்கும். ஆகவே அவங்களுக்கு அளவாக இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டுகளில் அதிகமாக உப்பு பாவிச்சு உங்களோட நாக்கு வந்து நல்ல உப்புக்கு தான் உங்களோட நாக்கை பழக்கியிருப்பீங்க. அப்படி இருக்கிற போது அவங்களோட வீட்டு சாப்பாடு ருசி இல்லாத மாதிரி தெரியும். அப்போ இதுதான் காரணம். ஆகவே நாங்கள் எங்களோட நாக்கை வந்து குறைந்த உப்புக்கு பழக்கினோம்னு சொல்லிச்சுன்னா அந்த உப்பு பாவனையிலேருந்து உப்புரால் ஏற்படுற விளைவுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். சிலர் யோசிப்பாங்க, அந்த உப்பு சூடான சோறுக்குள்ளே உப்பை தொளிச்சா அந்த அயோடின் நம்மளோட உடம்புக்கு சேருமான்னு சொல்லி சேரும். அது வந்து ஓவர் ஹீட் பண்ணக்குள்ள தான் அந்த அயோடின் வந்து ஆவியாக போகும். ஆகவே சூடான சோறு சாப்பிட்ற டைமில் உப்பு தொளிக்கிறதால அதில் இருக்கிற உப்பு அயோடின் வந்து வெளியே போகாது. மற்றது தெரியும், அயோடின் வந்து மிச்சம் முக்கியமான சாமான். அந்த தைராக்சின் குறைஞ்சா கூட பிரச்சனைகள் ஏற்படுற பெண்களில் வந்து மாதவிடாய் கோளாறு, உடல் பருமன் வந்து கூறுறது, அடுத்து உடல் சோர்வு, ஒரே தூக்கம், மலச்சிக்கல், தைராக்சின் குறைஞ்சா இந்த பிரச்சனைலாம் வரும். அயோடின் குறைபாட்டால் வர வருத்தங்கள். அதே மாதிரி இந்த மன அழுத்தம் ஏற்படுறது, அயோடின் தைராக்சின் குறைஞ்சா அந்த ஆக்கல்ற ஆக்டிவிட்டீஸ் குறையும், ஒரு டல்லாக இருப்பாங்க. அப்போ மன அழுத்தங்கள், உடல் சோர்வுகள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த அயோடின் முக்கியம். ஆகவே இந்த நாங்கள் கடையில் வாங்குகிற உப்புகளை வந்து நாங்கள் உப்பு சுக்கிரியான்னு சொல்லி அந்த காலத்தில் மேசையில் வச்சுருப்பாங்க. அதை டெய்லி அதை கரைச்சி வச்சிட்டோம்னா, இப்போ 4 பேர் இருக்கம்ஸ்னா வீட்டில் 4 கரண்டி உப்பை கரைச்சி வச்சுட்டா அந்த உப்பை நாங்கள் பாவிச்சு கொள்ளையிலும் எங்களுக்கு அயோடின் குறைபாடும் வராது. உப்பு பாவனையை நாங்கள் குறைச்சி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் அடுத்தது முக்கியமாக வந்து இந்த சோடியம் அயனை வந்து நாங்கள் அவுட் பண்ணுறதுல நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஃப்ரூட்ஸ்களை வந்து நாங்கள் எங்களோட உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளணும். அந்த உணவில் சேர்க்கின்ற போதும் இந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்தி கொள்ள இயலும். ஆகவே இன்றைய நாள் எங்கள் அனைவருக்கும் இந்த அட்வைஸ் போதும் நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை அதிகமாக உப்பு சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருப்போம். ஆகவே இன்றைய நாளுக்கு இந்த அட்வைஸ் வந்து உங்களோட உப்பு பாவனையை குறைக்கும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.